வணக்கம். கண் கலங்கிட்டாரு விஜய். அது ஒரு ரொம்ப எல்லா மனிதருக்கு இருக்க விஷயம் வந்து விஜய்க்கு இருந்திருக்கு. 46 மக்களை போய் சந்திச்சிருக்காரு. 46 மக்கள் வந்து விஜயோட இடத்துல வந்து சந்திச்சிருக்காங்க. சந்திக்கும் போது விஜய் வந்து கண் கலங்கிட்டாங்க அப்படிங்கிற 46 குடும்பங்களும் 41 குடும்பங்களும் ஏகப்பட்ட வீடியோல வந்து வெளியாகிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெண்மணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்ததுதான் தொடக்கூடாத இடத்தெல்லாம் வந்து தொட்டு அமுக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்மணி வந்து பகிர்ந்துருந்தாங்க. அதுக்கெல்லாம் கண் கலங்கிட்டார் விஜய் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. நம்மளோட கேள்விகள்லாம் எங்கெங்க எழும்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு விஜய். இவருக்கு பாஜக, அதாவது நெப்போட்டிசம். விஜய் என்ன நல்ல மனிதனா நெப்போட்டிசம் மூலியமா தான் வந்திருக்காரு. சந்திரசேகர் மூலியமா வந்திருக்காரு, விஜயகாந்த் மூலியமா வந்திருக்காரு, ஐயா பெரிய விஜயகாந்த் மூலியமா வந்திருக்காரு. நெப்போட்டிசம் மூலியமா விஜயகாந்த் வந்திருக்காரு, உச்சத்தை தொட்டிருக்காரு. இவங்களுக்கு அவர் பண்ணதா தப்பா சரியா அப்படிங்கறது அவரோட சாயல்ல இத்தனை நாள் நிரூபிக்க முடியாம பாஜக ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? ஏன்னா சிஎம்ஆ நிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இத அவங்கதான் சரிப்படுத்திக்கணும். 8 கோடி மக்களையும் பாக்குற அவங்களோட கூட்டத்துல வந்து ஆட்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இது சரியா இல்லையான்னு அவங்கதான் வந்து சரிப்படுத்திக்க தெரியாதவங்களுக்கு பாஜக ஏன் சப்போர்ட் பண்ணுச்சுன்னு நான் கேக்குறேன்னா, நெப்போட்டிசமே இல்லாம 10 வருஷமா நான் வீடியோல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வெளிநாட்டுல எல்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு நெப்போட்டிசம் பவர் இல்ல. பவர் இல்லாத என்னோட வீடியோ நான் ஏதாவது ஒரு வீடியோல ஏதாவது தப்பா பேசியிருக்கேனா, இல்ல அசிங்கமா பேசியிருக்கேனா, இல்ல ஏதாவது பேசியிருக்கேனா நீங்களே வந்து சொல்லுங்க. பேஸ்புக்லயும் பாருங்க. பேஸ்புக்ல எல்லாம் நான் என்ன போட்டுட்டு இருக்கேன், நம்ம விடுதலைக்காக பாடுபட்டவங்களோட வரலாறு எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இதை தவிர வேற ஏதாவது போட்டிருக்கேனா? என் சொந்த எனக்குன்னு ஒரு ஆசைகள்லாம் இருக்கும். சொந்த ஃபேமிலியை வந்து எடுத்து பேஸ்புக்ல போடணும், இன்ஸ்டாகிராம்ல போடணும், நானும் ஒரு சராசரி மக்களா வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷமா ஆசைப்பட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லாம மக்கள் வந்து எப்படா வந்து தமிழகம் முன்னேறும், அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படலாமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல எவ்வளவு பெரிய எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மட்டுமே உங்ககிட்ட வந்து வெளியாக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா சப்ஸ்கிரைபர் இல்ல, பேஸ்புக்ல வந்து அப்படி ஒண்ணும் இது இல்ல, பெரிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பாஜக அண்ணாமலை இல்ல வந்து யாராவது வந்து சொல்லலாமா வேண்டாமா? விஜய் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய மனிதர், பெரிய கோடீஸ்வரர். அப்படி நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி பல கோடி வரும். நான்லாம் 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்குலாம் வந்து நினைச்சு பார்க்கறதுக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உச்சம். உதாரணத்துக்கு சொல்றேன் பாத்தீங்களா, சந்திரசேகர் வந்து ஒரு புது வீடு ஒண்ணு வாங்கியிருக்காரு. அதை என்ன போட்டிருக்காங்கன்னா கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கனவு இல்லம்னா என்ன அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியல. கனவு இல்லம்னா நினைச்சீங்கன்னா எனக்கு வீடு இல்லைங்க, நான் வீடு வாங்கினா அது கனவு இல்லம். நான் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன், என்னோட பணத்தை போட்டு மீடியாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். அட்லீஸ்ட் சோறு சாப்பிடுறாங்க என் குடும்பம், அது வரைக்கும் சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் ஒரு வீடு வாங்கினா அது வந்து கனவு இல்லம். ஒவ்வொரு ஊர்ல ஒரு வீடை வாங்கிட்டு சரி அங்க போனா தங்குறதுக்கு ரூம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேர் கெஸ்ட் ஹவுஸ். ஆனா ஒரே ஊர்ல ஏகப்பட்ட வீடை வாங்கி போட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கனிம வளம் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம கனிம வளம் வந்துன்னா இப்போ கல்லு போச்சுன்னா வந்து திருப்பி வராது. எல்லாம் வந்து இது நம்மளோட உலகத்துல இருந்து எடுக்கிறது தான். அது போச்சுன்னா திருப்பி வராது. அந்த கனிம வளத்தை காசு இருக்கு அப்படிங்கிற திமிர்ல எடுக்கிறதுக்கு பேர் தான் கனிம வளம். அந்த மாதிரி சென்னையில ஏகப்பட்ட வீடை கட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க கட்டுறதுக்கு பேர் கனவு வீடா. நாங்களாம் இன்னும் வீடை கட்டல, இதுக்கு பேர் என்ன வீடு அப்படிங்கிறது இன்னும் மக்களுக்கு இன்னும் புரியல. இந்த நெப்போட்டிசம்க்கு சப்போர்ட் பண்ற இந்த ஜென்சி ஜெனரேஷன் யூடியூப் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணோட துணியை கிழிச்சு அந்த பொண்ணுக்காக அவர் அழுதேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நான் ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா வயசா ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 45 வயசு ஆம்பளைங்க என்னையே நார்மலா இங்க தொட்டாங்க அப்படின்னா எனக்கே வந்து ஒரு கூச்சமா இருக்கும். ஒரு ஆம்பளை எனக்கே வந்து இவ்வளவு கூச்சமா இருக்கும். ஒரு பொண்ணை வந்து அந்த மாதிரி தொட்டிருக்காங்க, அதுக்கு வந்து இத பொண்ணை தொட்டிருக்காங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிறது நார்மலா எந்த ஒரு மனுஷனுக்கு சொன்னாலும் அழுக கண்ணுல இருந்து வரணும். அதான் மனிதனோட இயற்கை. அவர் ஒரு பெரிய நடிகர், அவர் அழுதுட்டாரு அப்படிங்கறதுனால வந்து அந்த உசுறு திருப்பி வரப்போதா? அது எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவர் அவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவு நல்ல மனிதரா இருந்தா ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குறாரு, அதுல 41 கோடி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15% தான். எவ்வளவு? 15% தான். ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாரா? கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரா? 5000 ரூபாய் கொடுக்குறாராம். மாசத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. அது இழக்க முடியாத 1 கோடி கொடுத்தாலும் என்ன கேட்டீங்கன்னா அது இழக்க முடியாத ஒரு விஷயம்.
இதுக்கெல்லாம் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் யூடியூப்ல பெரிய பெரிய இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா போராட்டம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. போராட்டம்லாம் எதுக்கு ஜென்சி கிட்ஸ் நீங்க போராட்டம் பண்றீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. முன்னேற விடாம என்னென்ன பண்ணணுமோ அவங்களுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இவங்களை சப்போர்ட் பண்றதுதான் ஜென்சி கிட்ஸா? ஜென்சி கிட்ஸ் சப்போர்ட் பண்ற ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டேன். எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு குறைஞ்சது 500 கோடி வச்சிருக்கான். அவங்கதான் நல்லா வாங்கிக்கிறாங்க. முன்னேறணும்னு நினைக்கிற அந்த ஏழைங்க இவங்க எல்லாமே அந்த ஜென்சி கிட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் என்ன சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருக்கு? எந்த யூடியூப் சேனல் போயிட்டு விவசாயம் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 2-3 சேனல் இருந்துச்சுன்னா, அதாவது விவசாயம் பண்றப்ப 2-3 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விவசாயம் இப்படிலாம் பண்ணலாம், இப்படி பண்ணா இதா லாபம் அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 சேனல் இருந்துச்சுன்னா அது மூலியமா ஒரு 100-200 பேர் வந்து முன்னேறாங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல போடுங்க. மிஸ்டர் ஜென்சி நெப்போட்டிசமை மட்டுமே சப்போர்ட் பண்ணி வாழ்க்கையை இதாக்கி தமிழகத்தை அப்படி நாசமாக்கிட்டு இருக்கீங்களே, என்னதான் பண்றீங்க எனக்கும் தெரியல.